வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ் சேனலோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களும் இந்த காணொலியோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். இந்த காணொலியில் உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னவென்று சொன்னால், அதாவது இலங்கை வெர்சஸ் இங்கிலாந்து அணிகளான 3 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய 3வது இறுதியுமான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக முதல் நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே போன்று ஜிம்பாப்வே T10 போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. இந்த T10 போட்டியிலே இலங்கையைச் சேர்ந்த பல வீரர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நியூசிலாந்து அணியினுடைய சுழல் பந்து வீச்சு பயிற்றுவிப்பாளராக இலங்கை அணியினுடைய முன்னாள் ஜாம்பவான் சுழல் பந்து வீச்சாளர், குறிப்பாக முத்தையா முரளிதரனுக்கு பிறகு மிகச்சிறந்த ஒரு சுழல் பந்து வீச்சாளராக கருதப்படுகின்ற ரங்கன ஹெரத் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார். ஆஸ்திரேலியா அதே போன்று இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு இவர் நியூசிலாந்து அணியினுடைய பயிற்றுவிப்பாளராக சுழல் பயிற்றுவிப்பாளராக இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் பக்கம் இருந்து மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது. இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா என்றால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் முறை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டணும் தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை வெர்சஸ் இங்கிலாந்து 3 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய 3வது போட்டியினுடைய முதல் நாள் ஆட்டம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இங்கிலாந்து அணியினர் ஃபாஸ்ட் பால் ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக ஒரு ஓவருக்கு 5 ஓட்டங்கள் மேனிக்கு அவர்கள் துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய 3 விக்கெட்டினை இழந்திருக்கின்றார்கள் இங்கிலாந்து அணியினர். அந்த வகையிலே முதலிலே நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கையினுடைய தலைவர் தனஞ்சேரி சில்வா களத்தடுப்பாட்டத்தை தேர்வு செய்திருந்தார். என்ன காரணத்துக்காக வேண்டி இவர் களத்தடுப்பாட்டத்தை தேர்வு செய்திருந்தார் என்பதாக யாருக்கும் தெரியாது. அதாவது ஒருவேளை இந்த லண்டன் ஓவல் மைதானத்தினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு அவர் களத்தடுப்பாட்டத்தை தேர்வு செய்திருந்தார்களோ தெரியாது. இப்படித்தான் 2வது டெஸ்ட் போட்டியும் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று களத்தடுப்பாட்டத்தை தேர்வு செய்தான் தோல்வியடைந்து கொண்டார்கள். இந்த போட்டியிலும் மறுபடியும் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று களத்தடுப்பாட்டத்தை தேர்வு செய்திருக்கின்றார்கள். என்ன நடக்கும் என்பதாக தெரியாது, பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த வகையில முதல்ல துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணியினர் மொத்தமாக பெற்றுக் கொண்டார்கள். முதல் நாள் ஆட்ட நேரம் முடியும் போது இங்கிலாந்து அணியினர் 221 ஓட்டத்தினை பெற்றிருக்கின்றார்கள். 3 விக்கெட்டுகளை இழந்து 44.1 பந்து வீச்சு பிரதியில் என்பது குறிப்பிடத்தக்க. இங்கிலாந்து அணி சார்பாக மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார் பென் டெக்கெட். அற்புதமான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார். 86 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 79 பந்திலுக்கு 9 4 ஓட்டம் 2 6 ஓட்டம். இவர் ஃபாஸ்ட் பால் ஆட்டத்தினை இலங்கை அணிக்கு ஆரம்பத்தில் காண்பித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு. அதே போன்று ஒலிபாப் அணியினுடைய தலைவர் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இதற்கு முன்னர் இடம்பெற்ற 2 போட்டிகளிலும் அவர் பெரிதாக பிரகாசிக்கவில்லை. இந்த 3வது போட்டியிலே சிறப்பான முறையிலே சிறந்த சம்பவம் செய்திருக்கின்றார். 103 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழக்காமல் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். 103 பந்துகளுக்கு என்பது குறிப்பிடத்தக்க. இவரும் ஃபாஸ்ட் பால் ஆட்டத்தை இலங்கை அணிக்கு எதிராக காட்டோ காட்டிக் கொண்டிருக்கின்றார். 13 4 ஓட்டங்கள் அதே போன்று 2 6 ஓட்டங்கள் அடங்கலாக இவருடைய ரன் ரேட் 100 வீதத்திலே போய் கொண்டிருக்கின்றது. அதே போல ஜோ ரூட்டை ஆட்டமிழக்க செய்து விட்டார்கள். 13 ஓட்டத்தோடு ஜோ ரூட் ஆட்டமிழந்து வெளியேறினார். அதே போன்று தற்போது ஹரி புரோக்கும் ஒலிபப்பும் ஆடுகளத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க. 221 ஓட்டங்களை பெற்று 3 விக்கெட்டுகளை இழந்து இங்கிலாந்து அணியினர் முதல் நாள் முடிவின் போது இங்கிலாந்து அணியினர் இழந்திருக்கின்றார்கள். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கையினுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்க்கும்போது அசித் பெர்னாண்டோ 14 ஓவர்கள் பந்துவீச்சு 58 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து எந்த விதமான விக்கெட்டுகளும் இல்லை. அதே போன்று விஸ்வ பெர்னாண்டோ 7 ஓவர்கள் பந்துவீச்சு 29 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து எந்த விதமான விக்கெட்டுகளும் இல்லை. லஹிருகுமார மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசினார். அவர் பவுன்சரான பந்து தான் அவருக்கு ஒரு பக்க பலம் மீண்டும் இலங்கை அணிக்கு உள்வாங்கப்பட்டதற்கு மிக பெரும் ஒரு காரணமாக அறிந்தது. லஹிருகுமார ஒரு மேடினை போட்டிருந்தார். 81 ஓட்டத்தினை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டினை கைப்பற்றி இருந்தார். ஓட்டங்கள் அதிகமாக கொடுத்திருக்கின்றார். இருந்தாலும் 2 விக்கெட்டினை கைப்பற்றி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க. மிலான் ரத்நாயக்க 8 ஓவர்கள் பந்து வீசி 34 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றி இருக்கின்றார். இவர் ஒவ்வொரு ஓவருக்கும் 4.25 வீதம் 2.5 வீதம் ஓட்டங்களை கொடுத்திருக்கின்றார். அதே போல அஞ்சலோ மெத்யூஸும் கூட 3 ஓவர்கள் பந்து வீசி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க. குறிப்பாக எல்லாரும் பந்து வீசி பார்க்கணும், யாருக்கா சரி ஒருத்தருக்கு விக்கெட் கொழுவும் தானே என்ற கணக்கிலே தான் அஞ்சலோ மெத்யூஸ் கூட 3 ஓவர்கள் பந்து வீசி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய தினமும் போட்டி இடம்பெற இருக்கின்றது. அதாவது இந்த தொடருடைய இந்த போட்டி இந்த இலங்கை வெர்சஸ் இங்கிலாந்து இந்த தொடருடைய 2ஆம் நாள் ஆட்டம் இன்றைய தினம் இடம்பெற இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இங்கிலாந்து அணியினர் மொத்தமாக எத்தனை ஓட்டங்களை பெற்றுக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது
இருக்கிறதா? இப்பொழுது 200 தாண்டி விட்டார்கள், 221 ஓட்டத்தினை பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் போக போக எத்தனை ஓட்டங்களை பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் என்பதாக நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அதாவது நியூசிலாந்து அணியினுடைய சுழல் பந்து வீச்சு பயிற்றுவிப்பாளராக இலங்கை அணியினுடைய முன்னாள் ஜாம்பவான் சுழல் பந்து வீச்சாளர், குறிப்பாக முத்தையா முரளிதரனுக்கு பிறகு மிகச்சிறந்த ஒரு சுழல் பந்து வீச்சாளராக கருதப்படுகின்ற ரங்கன ஹெரத் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார். ஆஸ்திரேலியா அதே போன்று இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு இவர் நியூசிலாந்து அணியினுடைய பயிற்றுவிப்பாளராக சுழல் பயிற்றுவிப்பாளராக இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க. குறிப்பாக இலங்கை தேர்வாளர்களை பொறுத்தவரையில், இலங்கை கிரிக்கெட் சபையை பொறுத்தவரையில் இலங்கையில் இருக்கக்கூடிய தங்கம் எவ்வளவுதான் தங்கமாக இருந்தாலும் இலங்கையில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் சபையினர் அதனை எடுக்க மறுக்கின்றார்கள். எவ்வளவுதான் கலப்படமான ஒரு தங்கத்தை தான் இங்கிலாந்தோ அதே போன்று வெளிவெளி நாடுகளில் இருந்து பயிற்றுவிப்பாளராக தேர்ந்தெடுக்கின்றார்களே ஒழிய, இலங்கை காலில் இருக்கக்கூடிய தங்கத்தை விட்டுவிட்டு உலகத்தை சுற்றி முலாம் பூசப்பட்ட தங்கத்தை தேர்ந்தெடுத்துகின்றார்கள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். எங்களை விட்டு கை நழுவி சென்று விட்டார் ரங்கன ஹேரத் என்பது குறிப்பிடத்தக்க. ரங்கன ஹேரத் மிகச் சிறந்த ஒரு சுழல் பந்து வீச்சாளர். குறிப்பாக இந்த காலி மைதானத்திலே தான், அதாவது நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டி இடம்பெற இருக்கின்றது. ரங்கன ஹேரத் அதிகூடிய விக்கெட்டுகளை பெற்றது இந்த காலி மைதானத்தில் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி போட்டிகள் அமைய போகின்றது என்பதாக, அது எப்பொழுது இடம்பெற இருக்கின்றது என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இலங்கை அணிக்கு அடுத்த டெஸ்ட் போட்டி நியூசிலாந்து அணியோடு என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், ஜிம்பாப்வேயில் இடம்பெற இருக்கின்ற T10, அதாவது ஜிம்பாப்வே T10 போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. இதற்காக வேண்டி மிக முக்கியமான வீரர்கள் இலங்கையில் இருந்து இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக குசல்ஜனித் பெரேரா, அதே போன்று சரித் அசலங்க, அதே போன்று தசுன் சாணக்க, அதே போன்று திசர பெரேரா, பினுர பெர்னாண்டோ, அதே போன்று சஹான் ஜெயசூரி. தற்பொழுது அவர் இலங்கையில் இல்லை, அவர் அமெரிக்கா குடிபோய் விட்டார். இருந்தாலும் அவர் இலங்கையில் ஆரம்பத்தில் விளையாடி இருந்தார். அவரும் இந்த ஜிம்பாப்வே T10 போட்டிக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. பங்களா டைகர்ஸுக்கு குசல் பெரேரா இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார். அதே போன்று பங்களா டைகர்ஸுக்கு தான் சரித் அசலங்கவும் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார். தசுன் சாணக்க பால் என்ற அணிக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், பாகிஸ்தானிலே ஒரு தற்பொழுது பேச்சுக்கள் அடிபட்டுக் கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தான் அணியினுடைய வெள்ளை பந்திற்கு புதிய பயிற்றுவிப்பாளராக ரிஸ்வான் வர இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. உத்தியோகபூர்வமாக இல்லை, ஆனால் தகவல் தற்பொழுது கசிந்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வெள்ளை பந்திற்கு, அதாவது பாபர் அசாமினுடைய தலைமை பதவி இழக்கப் போகின்றார். வெள்ளை பந்து போட்டிகளில் அவர் தலைமை பதவியை இழக்கப் போகின்றார் என்பது குறிப்பிடத்தக்க. அதே போன்று சவுண்ட் சக்கீலும், குறிப்பாக இந்த டெஸ்ட் போட்டிகளில் தலைவராக இருக்கக்கூடிய சவுண்ட் சக்கீலும் அவருடைய பதவியை துறக்கப் போகின்றார். அவர் தலைமை பதவியில் இருந்து வெளியேற்றப்பட போகின்றார் என்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. 2 போட்டிகளுக்கும் மீண்டும் புதிய 2 தலைவர்கள் நியமிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். உத்தியோகபூர்வமான தகவல் வரும்பொழுது உங்களுக்கு உடனுக்குடன் இந்த பாபா தமிழ் சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனலோடாக நாங்கள் உங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கிறோம். இதை போன்ற மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்கின்றேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான் RJ ஆசிர். வணக்கம் நேயர்களே.